எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த விஷயத்தில் ரூபி மிஸ்ஸை நாங்கள் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறோம். அண்ட் எல்லா மிஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். என் பையன் மிஸ் பண்ணுறதோட நான் ரூபி மிஸ்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்புறம் நியூ மிஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். கரஸ்பாண்டன்ட்க்கு தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரூபி மேம் பற்றி தான் பேச போகிறேன். என் பையன் நல்லா படிப்பான், நல்லா எல்லா வேலையும் நல்லா செய்வான். ஆனால் எழுத மட்டும்தான் வராது. அது மட்டும்தான் கஷ்டமாக இருந்துச்சு. ரூபி மேம் கோச்சிங் தான் என் பையன் இந்த அளவுக்கு நல்லா எழுத கற்றுக்கிட்டு லைன் பை லைனாக எழுதவும் நல்லா அழகாக எழுதவும் கற்றுக்கிறது ரூபி மேம் தான். இந்த இடத்துல ரொம்ப ரூபி மேம் மிஸ் பண்ணுறோம். அவங்க என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன். அவங்க மட்டும்தான் என் பையனுக்கு கைடிங். ஆனால் இப்போ வந்திருக்க மிஸ்ஸும் நல்லா சொல்லித்தராங்க. இருந்தாலும் ரூபி மேம் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இன்றைக்கி இந்த பையன் இந்த லெவலில் இருக்கான்னா அதுக்கான ரூபி மேம் மிஸ் தான். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்கூல் வந்தது பிறகு தெபுரால் அழகாக படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே இன்னும் அதிகமாக நிறையா வசனம் சொல்லிக் கொடுக்குறது, பாட்டு சொல்லிக் கொடுக்குறது. லாஸ்ட்டாக ரூபி மேஸ் இருக்கிற வரைக்கும் நிறையா வசனங்கள் சொல்லிக் கொடுக்குறது, கதைகள் சொல்லிக் கொடுக்குறது. இயர்லி எப்படி பார்த்தாலும் 2 பாட்டு மெமரைஸ் பண்ணிடுவாளே. ரியலி மிஸ் யூ. குட் மார்னிங் எவ்ரி ஒன். என் பொண்ணு எல்கேஜி படிச்சுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் யூகேஜி மூவ் ஆக போகிறாங்க. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு நதியா மேம். ஆக்சுவலி என் பொண்ணு என்ன பண்ணுறா, இது எந்த ஆக்டிவிட்டி எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாமே கனெக்ட் வித் மை ஒய்ஃபும் நதியா மேம். எப்படின்னா ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர் எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களோ அப்போ தான் நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்க, பையன் என்ன பண்ணுறாங்கிறது டீட்டெயிலாக தெரியும். ஸோ என் பொண்ணு என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியத விட நதியா மேம் நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணி உங்கள் பொண்ணு இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க. இது எல்லாமே ஆக்சுவலி நான் எனக்கும் மேமுக்கும் உள்ள லிங்க் என்னென்னா, ஸ்கூலுக்கு விடுவேன், ஒரு டைம் பிக்கப் பண்ண வருவேன். ஸோ அப்போ சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ பாண்டிங் டீச்சர்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் எவ்வளோ பாண்டிங் நல்லாயிருக்கோ ஸ்டூடெண்ட்டோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நதியா மேமுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுமாரி ஆர்கனைசேஷனும் நல்லா இருக்குது. ஸோ கீப் இட் அப். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ சென்ட் ஜான்ஸ் குளோபல் ஸ்கூல். ரியலி அவங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாமே சூப்பர்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னோடய சன் மாறின விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரமாக பழக்கமே கிடையாது. ஸோ அதுதான் அது நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், பட் ஸ்டில் எங்களால் முடியல. பட் ஸ்கூலில் ஒரு விஷயம் சொன்னாங்க, அவனை நீ வரணும், சீக்கிரம் வந்தால் வில் கிவ் யூ சம் போஸ்ட்னு சொன்னாங்க. அதிலிருந்து அவன் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அந்த விஷயத்தை அவன் கற்றுக்கிட்டான். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். ரெண்டாவது என் பொண்ணு பற்றி சொல்லணுன்னா, அவளுக்கு ஸ்டார்டிங்கில் எல்கேஜி போட்டதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட், எழுதுறது எல்லாமே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் ஸ்டில் அவளால் இப்போ எழுத முடியுது. சேம் வே அவளுக்கும் சரி, எந்த விஷயத்தை பிடிச்சா அவள் வேலையை செய்வான்னு சொல்லி அந்த சீக்ரெட் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த சீக்ரெட்லாம் நமக்கு கண்டிப்பாக கற்றுக்கணும். நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுவோம், அதுன்னுவோம் இதுன்னுவோம். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா, பாப்பா டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொன்னோன்னா 7 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டா. 8 மணிக்கு எந்திரிக்கிறாள், 7 மணிக்கெலாம் எந்திரிச்சு அவளே குளித்து அவளே கிளம்பிட்டா. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணி எது சொன்னால் அவங்க கேட்பாங்க, எது சொன்னால் வேலை நடக்கணுன்ற டெக்னிக்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை, எப்படி அவங்கள ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் சூப்பராக ட்ரைவ் பண்ணுறீங்க. தேங்க்யூ. குட் மார்னிங் ஆல். ஃபஸ்ட்டு நதியா மேம் பற்றி பேசுகிறேன். தியாஸ்ரீ இங்கே தான் படிக்கிற எல்கேஜி. அவள் ரொம்ப லேசி தான். அவள் ஸ்கூலுக்கு வரதுலாம் ரொம்ப பயப்படுவாள். அந்த மாதிரி தான் அந்த மேம் கொடுக்குற சப்போர்ட்னாலேயும் மேம் கொடுக்குற மோட்டிவேட்னாலேயும் தான் அவள் அதிகமாக எங்ககிட்டே இருந்ததை விட மேம்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கா. ஸோ தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட்டு நதியா மேம் நெக்ஸ்ட் இயர் இருக்க மாட்டிங்களா. ஸோ அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. யூகேஜி கிளாஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ மேம் ரொம்ப மிஸ் பண்ணுவேம்மா சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நெக்ஸ்ட்டு லீவ் விட்டால் கூட அவள் ரொம்ப பயப்படுறா, படிக்க மாட்டேங்கிறா எங்ககிட்டலாம். ஸோ உங்கள்கிட்ட அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கா, நீங்கள் அந்தளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ. குட் மார்னிங் ஆல். இனிஷியலாக என்னோடய பொண்ணை இந்த பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் சேர்த்துட்டு பின்னாடி நான் வேறு ஸ்கூலில் சேர்த்துக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இனிஷியலாக நான் ட்ரை பண்ணேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் ஃபர்தராக இந்த ஸ்கூல்லேயே நான் கன்டினியூ பண்ணலான்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், நானும் என்னோடய ஒய்ஃபும். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸில் இவர் நல்லா டெவலப் ஆகியிருக்கா. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்.
இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் லேசியாக தான் இருந்தால், பட் இப்போ கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கா. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்கிறது வந்து அக்காஸுக்கு ஃபஸ்ட்டு. நான் பொண்ணு ப்ரீகேஜிலேருந்து இங்கே தான் படிக்கிறா. அவள் என்னென்ன பண்ணுவான்னு தெரியும், எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாங்கன்னு அவங்களும் தெரியும். ரெண்டாவது எல்லா டீச்சர்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் ரூபி மிஸ்ஸு வந்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லா இதுவும் நல்லா இது பண்ணுவாங்க. அவங்க இருந்த வரைக்கும் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த திவ்யா மிஸ்ஸும் அவங்களோட இது எல்லாமே நல்லா கொடுத்து நல்லா பண்ணுறாங்க, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக ரூபி மிஸ்ஸு நல்ல டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தா நதியா மிஸ்ஸு மிரண்டே போயிட்டோம். சுற்றி இருக்க ஃபுல்லாக பிள்ளைகள் டான்ஸ் ஆடுறதை பார்க்காம நதியா மிஸ் ஆடுறதா நல்லா ஆடினாங்க. அதே மாதிரி என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது மற்ற ஸ்கூலை குறை சொல்லலை. மற்ற ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்றது தெரியல. ஆனால் இந்த ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் எல்லா இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. பேச்சு வருதோ வரலையோ, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என் பிள்ளை வந்து பேசலை, என் பிள்ளை ஒழுங்காக சொல்லலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த வருஷம் வந்ததுக்கப்புறம் நல்லா எழுதுறான், நல்லா பேசுகிறான் அப்படின்ற மாதிரி என் ஒய்ஃபுக்கு நிறைய டைம் ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி இந்த வருஷம் போன வருஷம் அடுத்த ஸ்கூல் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னவங்களாம் இந்த வருஷம் நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ற எனக்கு தெரியும். ஏன்னா என் ஒய்ஃப் தான் ஃபோன் வருது, எனக்கு தெரியும். இந்த வருஷம் நான் வந்து ஸ்கூல் மாற்றுறேன்னு சொன்னால் இந்த வருஷம் நான் ஸ்கூல் மாற்றலை, எனக்கு இந்த ஸ்கூல் கன்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாரோட இன்வால்மெண்ட்டும் இருக்குது. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், நன்றி. அதே மாதிரி இன்னொரு ஒருத்தர் என்னென்னா, எல்லாரும் பாராட்டிங்க. இந்தா இங்கே என் ஒய்ஃப் யாருமே பாராட்டவே இல்லை, சும்மா விளையாட்டு சொல்கிறேன். நன்றி. குட் மார்னிங் ஆல். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு சுமதி அக்கா, சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் சுமதி அக்கா, சீதா அக்கா. ஸோ ஏன்னா நம்ம வீட்டில் கேர் பண்ணுறதை விட ஸோ இங்கே தான் நிறையா நேரம் இருக்காங்க. ஸோ இங்கே அவங்க கேர் பண்ணுற விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி அவங்களோட கேரிங் ஆகட்டும், ஸோ அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் உடனே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறதாகட்டும், ஸோ எல்லாமே அப்ரிஷியேட்டபிள் தான். அண்ட் தென் டீச்சர்ஸ், ஸோ அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸை ஃபைண்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம டெய்லி இப்போ பிக்கப் பண்ண வர்றப்பவும் சரி, ட்ராப் பண்ண வரப்பவும் சரி, ஸோ அவங்களுக்கு என்ன தேவை, இன்றைக்கி என்ன பண்ணாங்க ஸ்கூலில், ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணுன்றதை அந்த டெய்லி நம்ம கொடுக்குற அந்த ஃபீட்பேக் ஆகட்டும், ஸோ அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நமக்கு. ஸோ நம்ம குழந்தைங்களையும் கரெக்டான வேக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ எப்போ ரூபி சொல்கிற மாதிரி தான், ரூபி மிஸ் இருக்க வரைக்குமே நல்லா பண்ணாங்க. ஸோ அதுக்கு அதோட ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டை கரெக்டாக ஃபைண்ட் பண்ணி எடுக்கிறதாகட்டும், கோச்சிங் கொடுக்குறதாகட்டும். ஸோ தேங்க்ஸ் டு மேனேஜ்மெண்ட் அஸ் வெல். ஸோ தேங்க்ஸ் அலாட். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் யூகேஜி லித்விகாவோட அம்மா பேசுகிறேன். என் பாப்பா வந்து எப்போவுமே ரூபி மேமோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, எழுத மாட்டா. அதை அவங்க வந்து உட்காந்து கோச்சிங் கொடுத்து இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கா எழுதுறதுக்கு. நீட்டாகவும் எழுதுறா. அதே மாதிரி திவ்யா மேமுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக எப்படியும் நம்ம ரூபி மிஸ் பண்ணுவோம். இருந்தாலுமே பட் திவ்யா மேம் அதை ஈக்குவலாக கொண்டு வராங்க. அண்டு கோச்சிங்குமே சரி, மேனேஜ்மெண்ட்டுமே சரி, எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வேறு ஸ்கூல் போடலான்னு இருந்தோம். பட் ஆனால் இங்கேயே கோச்சிங் நல்லா இருக்குது சொல்லிட்டு இங்கேயே கண்டினியூ பண்ணுறோம். அதே மாதிரி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறோம். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து அங்கே போனால் நம்ம குளோபல் ஸ்கூலுக்கும் கொஞ்சம் ப்ரியாரிட்டி, அந்த சென்ட் ஜான் ஸ்கூலுக்கும் கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் இங்கேருந்து வரவங்களுக்கு. அதான், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் எவ்ரி ஒன். மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும். என் பேத்தி ஆஷ்லின் ஜியானா எல்கேஜி படிக்கிறா இங்கே. டெய்லி மண்டே டியூஸ்டேயில் நான் தான் வந்து கூப்பிட்டு போவேன் மத்தியான நேரத்தில். நதியா மேம் வந்து அழகாக வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து என்னென்ன பண்ணணும், என்ன அவள் செய்கிறா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப கேர் கொடுத்து பார்க்குறாங்க. நதியா மேம்க்கு ரொம்ப நன்றி. அவங்க ரொம்ப நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க. பிள்ளை நல்லா படிக்கிறா இப்போது. அடுத்தது ஃபாத்திமா மேம், போனிக்ஸு தூங்கும் போது கூட போனிக்ஸ் படிக்கணும் மேம் வந்து நிற்க வைப்பாங்க, போனிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறா. அவ்வளோ நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. குழந்தை நல்லா படிக்கிறா. நல்ல ட்ரைனிங். மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்கூல் இன்னும் வளர்ச்சி நல்லா வளரணும், கடவுளுக்கு நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி.
மார்னிங் எவ்ரிவான். நான் மோக்ஷிதாவோட ஃபாதர். ஸோ பாப்பா வந்து நான் அந்த ஸ்கூல் அங்கே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கின்ற ஒரே ரீசனுக்காக தான் ஃபஸ்ட்டு சேர்த்தேன். ஆனால் இங்கே மாறினதுக்கப்புறம் கூட அவளுக்கு இங்கே தான் வரணும், டெய்லியும் ரெகுலராக ஸ்கூலுக்கு வர்றது கிளம்புறது, முக்கியமாக ஃபோன் பார்க்குறது வந்து அந்த மார்னிங் ஹவர்ஸ் மட்டும் குறைச்சிக்கிட்டா சொல்லப்போனால். ஏன்னா வீட்டுக்கு வந்தால் ஃபோன் தான் பார்ப்பா. ஏன்னா எங்களாலையும் ஒழுங்காக பார்த்துக்க முடியாது. பட் ஆனால் ஸ்கூலில் இங்கே மூவ் ஆனதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்ஸ் படிக்கிறது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் முதல்ல பேசக்கூட மாட்டா ஒழுங்காக, இப்போ வாய் மூட முடியல, அந்த அளவுக்கு நிறைய பேசுகிறா. ஸோ மற்றவங்களாம் சொன்னீங்க அவங்கவுங்க கிளாஸ் மேம் மட்டும் சொன்னீங்க. ஆனால் மோக்ஷியை பொறுத்த வரைக்கும் எல்லா மேமும் ஒரே மாதிரி தான் பேசுவா. எல்லா மேம் பற்றியும் பேசுவா. சுமதி அக்கா, ஷீலா அக்கா எல்லாருக்கிட்டையுமே அவள் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாள். ஸோ அவளுக்கு வந்து இந்த கிளாஸ் தான் அந்த கிளாஸ் தான் ஒரு டிஃப்ரென்ஸே இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது கிடையாது. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நாங்களும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். உங்களோட சப்போர்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.